நம்ம பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் இந்த டென்டிஸ்ட் தான் விளாட போகிறோம். எஸ்கேப் இந்த டென்டிஸ்ட்டில் நம்ம பல்லு உடைக்க போகிறோம், நமக்கு உடைக்க போகிறான்னு தெரில. ப்ளீஸ் டேக் அ சீட், த டென்டிஸ்ட் வில் பி வித் யூ ஷார்ட்லி. ஹி கா நீங்கள் டென்டிஸ்ட் எனக்கு காப்பாற்றிருக்கா. உட்கார முடியல, இந்த இடத்துல உட்காரணுமா? உட்காந்துச்சு. வேணாம் போ, டேக் அ சீட். வேணாம் இதுக்குள்ளே போ. நான் கூப்பிடாச்சு. ப்ளீஸ் வாங்கி நம்ம ஓடிடலாம். அவனை உருவாடே, நான் அவனை உருவாடே. ப்ளீஸ் நம்ம ஃப்ரெண்டு நம்ம இது வச்சுக்கலாம். அவனை உருவாடே தம்பிச்சே. சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம டக்குன்னு போயிடலாம். அப்போ தான் வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இடம் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெட் கலர் பட்டன் இது மாதிரி நிற்கணுமா? நீங்காச்சு ஓகே. இப்போ இது மாதிரி குதிக்க ஜஸ்ட்டு உண்மையாக சொல்கிறேங்க. ஜஸ்ட்டில் என்னடா சின்ன வயசு இது இல்லை புரியல. ஒரு டைம் ஓடுதா டக்குன்னு போயிடும். என்ன என்ன ஐட்டங்களோ அது ஒரு மட்டும் தெரியாது. அந்த ஒரு டோர் நினைக்கிறேன். என்ன அது வாங்கம்மா? வாங்கிட்டேன். என்னடா வாங்க முடியல, சங்கடப்படுத்தி விட்டேங்கக்கா. பல்லு ஐயோ பல்லு நினச்சி பின்னாடி போடலான்னு பார்த்தா என்னடா இப்படி கிடக்குறேன். சின்ன வயசு பல்லு யார் விட்டுறா? டென்டிஸ்ட்டு. நீ எல்லா பள்ளியும் உடைக்கிற மாதிரி அவங்க ஓன் பல்ல உடைச்சிட்டாங்க. என்ன இத்தனை பல் இருக்குது டென்டிஸ்ட்டுக்கு? ஓ அவன் தான் பல்லெல்லாம் பிடிங்கி வச்சுருக்கானா? அக்கா நீ நல்லா அக்கான்னு பார்த்தோன்னா இவ்வளோ கெட்ட அக்காவாக இருக்கு. உட்கார சொல்லுது. நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து டென்டிஸ்ட்டும் வரலனா நம்ம இந்த ஆவியை முடிச்சிருக்க முடியாது. ரொம்ப நேரம் ஓடி இருக்கும். லுக் ஃபார் தி கீ இன் த கேபினட்ஸ் டு ஓப்பன் த டோர். இதில் படுப்போமா? நான் படுக்க முடியல. ஓ கீ தேடணுமா? கீ டென்டிஸ்ட் வரத்துக்குள்ளே தெரியணும் போலே. டென்டிஸ்ட் வந்துட்டானா அவ்வளோதான். ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இதுக்குள்ளே இருக்கா? இதுலேயே இது இல்லையே. இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. மூன்றாடே யாரா பாருங்க. கடுப்பேற்றுறான். இந்த மாதிரிலாம் கடுப்பேற்றுறாங்க. நான் என்ன பண்ணுன்னு தெரியாது. அதெல்லாம் அடிச்சு விடுவேன். என்னடா அது? ஓ இதுக்குள்ளே வச்சுருக்கீங்களா தம்பி? தங்கமணி சொல்லிடுச்சு. ஏன் தங்கமணி சொல்லிடுச்சுன்னு சொல்கிறேன்னா எனக்கே தெரில. இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன எல்லா கை போக மாட்டேங்குது. ஜஸ்ட்டு கைஸ் உண்மையாக சொல்கிறேன். இல்லைன்னா நம்ம முடிச்சு விட்டாங்க அவ்வளோதான். நம்ம இப்படி ஒழியிடலாம். ஆனால் அது இதாக மாட்டேங்குது. அதாச்சும் இதாகுது. வெளியே வருது இதுவும். ஏடா பல்லு ரத்தம் ரத்தம்டா கைஸ். ரத்தம் பண்ண பாருங்க கைஸ். எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான். இங்கே பாருங்க. எப்போ அந்த ரூம்குள்ளே போகிறது? அவனை கொல்லாம மாட்டேன். அங்கே தான் போகிறோன்னு. அதே டென்டிஸ்ட்டு. ஓடு வெல்கம் டு மை லிட்டில் ஃபேக்ட்ரியா? என்னோட ஃபேக்ட்ரியாடா? ஆமாம் கைஸ் ஃபேக்ட்ரி. ஏடா ஃபேக்ட்ரியாடா இப்படி இருக்குது? ஃபேக்ட்ரி மேலே ஏடா ஏறு. ஜஸ்ட்டு தொங்கிக்கிட்டு இருக்கோம். மேலே வந்து தொங்குறோம். கீழே மட்டும் உள்ளுட்டா நம்ம சுட்டிங்க போங்க தான். இப்போ தாவி கைஸ் இப்படி தாவின லேசர்லாம் வச்சுருக்கான். ஆமாம் ஃபேக்ட்ரியில் ஒரு லேசராக ரத்தமானு தெரில. பல்லியோட ரத்தமானு தெரில. இன்னும் லேசரில் இப்படி ஃபேக்ட்ரியில் வச்சுருப்பேன். அதுதான் எனக்கு கேள்வி. அது எனக்கு என்ன கேள்வினா லேசரில் டென்டிஸ்ட்டை ரத்தம் தானே பல்ல வந்து வரும். அவங்க ஃபேக்ட்ரியில் லேசர்லாம் வச்சுருக்காங்க. எஸ் ரொம்ப டென்டிஸ்டாக இருக்கும். எஸ் டென்டிஸ்ட்டும் ஒரு அளவு தான் பொறுமையாக இருக்கணும். இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன்? எனக்கு வேறு ஹாஸ்பிட்டல் கிடைக்கலையா? நான் எதுக்கு இப்போ இங்கே வந்தேன்? ஓப்பன் எலிவேட்டர் இன்ட்ராக்ட் போயிட்டேன். என்ன பண்ணுறது? இந்த டோரில் பண்ணுமா? நான் போக முடியல. ஓப்பன் பண்ணுங்கடா. என்னடா அது? இப்போ என்ன பண்ணணும்? என்னது இது? என்ன பண்ணுறது? கீழே போயிட்டுருக்கு. முன்னாடி ஊரில் வந்தாச்சு. என்னடா அது? என்னடா இடம் அது? என்னடா அது? இது பாலாடா? ஓ பயன்ட்டு இன்ஃபினிட்டி பாலாக இருக்கும் போல். கிரிக்கெட் பாலா, ஃபுட்பாலா, பேஸ்கெட் பாலான்னு தெரில. என்னடா அது? என்னடா எப்போ? ஐயோ தாவ முடியல. அந்த ஸ்பீடாக டக்குன்னு தாவனா அதனால் ஆயிடுச்சு. என்னடா ஈஸ் நான் கடுப்பாயிட்டே. ஒரு அளவு தான் ப்ரோ பொறுமையாக இருப்பேன். என்னடா ஈஸ் ஒரு அளவு தான் ஈஸ் நான் பொறுமையாக இருப்பேன். சும்மா நோண்டாயின்னு வைங்க நானும் கடுப்பாயிருவேன். சும்மா நோண்டுறாங்க. இதெல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ. நானும் மனுஷன் தானே ப்ரோ. ஏன் ப்ரோ நான் முடிச்சு இப்படி கடுப்பாயிட்டுருக்கீங்களா கேட்காதீங்க. வந்துன்னா இன்றைக்கி எது வந்துச்சுன்னா டோரு உடைக்கணும். ஆனால் டோரை வந்துன்னா நம்மளால் உடைக்க முடியாது. ஏன்னா நம்ம எப்போ மேலே ஏறுறோம் சரியா? இது நான் கீழே போயிடலாம். இப்போ நம்ம மேலே ஸ்பீடாக ஏறுறோம். நீங்கள்
ஏன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா சிட்டி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. இங்கே எது கீழே குச்சினா நான் மேலே போயேன் உள்ள. அந்த சைடு இருக்காடா வைத்தியக்காரங்க. இங்கே பாருங்க வைத்தியம் நம்மளையே மூளை எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க. டென்டிஸ்ட்டு டாக்டர் டென்டிஸ்ட் நினைக்கிறேன். டிஆ இல்லா ஆனால் எப்படி கிடக்குறேன் என்ன பண்ணுறது இதுவுல இருக்குமா? இப்படியா கண்டுபிடிச்சிட்டேன். இது போனதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படி தாவி இந்த சைடு போயிடலாம். இந்த ஓட்டு மேலே ஏறணும். என்ன அது போடா வழுக்குதுற மாப்பிள்ள காப்பாத்துறா. ஏன்னா அது இப்போ 20 கிலோ வந்து முடிச்சு விட்டீங்க. இங்கேருந்து கீழே விழுவோமா? தப்பி சார்னால கீழே வந்து செத்துருவோம். எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டீங்கப்போ. அவ்வளோதான் நம்ம டக்குன்னு முடிக்கிறோம். நம்ம இந்த ஆபி டக்குன்னு முடிக்கிறோம். நம்மளுக்கு கடவுள் இறைவன் இருக்கான். அவன் நம்மளை காப்பாற்றினால் நல்லா இருக்கும். என்னையை அவர் காப்பாற்றுறார் அப்படின்னு நான் சும்மா உளருவேன். அதை நீங்கள் கண்டுக்க வேண்டாம். அவ்வளோதான் ஈஸ்வரோட பாட்டு. அதான் ஆனால் அது லேசரு இந்த ஈஸ்வரன் புரியலை. பச்சை கலரில் எதுக்கு இருக்குது? சாக்கடையா? எனக்கு ஒரே கைஸ் கொஞ்சம் மறைச்சிக்கோங்க. ஆரன் சவுண்டு கேட்டுருக்கோம். சவுண்டு எங்கள் ஏரியாவில் மட்டும் தான் சவுண்டு கிளியுது. யார் வண்டி விட்றா, யார் இது பண்ணுறான்னு எனக்கு தெரியல. என்னென்ன ஹக்கில் விழுண்டேன். புல்லட் சவுண்டு கேட்குதா? சரியான சவுண்டு. புல்லட்னா எனக்கு பிடிக்கும். யாருக்கெல்லாம் புல்லட் சவுண்டு பிடிக்கும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லிடுவேன். நான் எல்லாம் ரூம்குள்ளே வச்சு தான் விளாடுவீங்க. ஆனால் இயற்கையிலேயே மொட்டை மல்ல வச்சு விளாடுவேன். சில பேர் யூடியூப்பில் தான் ரூம்குள்ளே வச்சு தான் அவங்களுக்குன்னு தனியாக ரூம் இருக்கும். அதிலலாம் ரூம்குள்ளே வச்சு யூடியூப் கொடுப்பாங்க. நான் என்னென்னா இயற்கை மனுஷன். நானும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இயற்கை மனிதனால எங்கே வேணாலும் நான் யூடியூப் எடுப்பேன். என்ன இது மேலே குதிக்கணுமா? பைப்பு தானே இது. பைப்பு மேலே கலை சொன்னாங்க. என்னடா பைப்பு மேலே உல்ஃப் கேமே அந்த யூடியூபா? யார் உல்ஃப் கேமே? டென்டிஸ்டாக இருக்குமோ? இல்லை புரியல. இங்கே எங்கே போகிறது? சகாரா டிஸ்ட்ரிக்ட். சூஸ் த ரைட் வெண்ட் வந்து அவாய்ட் டச்சிங் த லேசர் ஆன் யுவர் வே டவுன். என்ன பண்ணுறது? இதுக்குள்ள இதை தொடக்கூடாது. என்னடா நான் இதுவே இல்லையடா. வாட் இஸ் திஸ் மேன்? I didn't know it itself. நான் அது எங்கடா விட்டுருக்கோனே காப்பாத்துறா. தம்பி நம்ம உனக்கு தெரியாது. நம்மளே இது தம்பி நீ இல்லாமல் பெரிய ஆள் டென்டிஸ்ட்டு. உன் கடைக்கு தானே எப்பயுமே வருவேன். எனக்கு நல்லா பல்லு பார்ப்பேன். நான் எதுக்கு உன் கடைக்கு வருவேன்னா நல்லா பல்லு பார்ப்பேன். நீ தானே உலகத்துலேயும் நல்லவன். ஐயோ நல்லாடா பெருமையாக பேசுகிறேன்டா. எனக்கு கொஞ்சம் இங்கே போக வைங்கடா. கொஞ்சம் அந்த ஜெயிக்கிற மாதிரி அளவுக்கு போயிட்டீங்கன்னா நான் ஓட மாட்டேன். நான் ஓட மாட்டேனேண்டா. ஏன்டா அப்படி கடுப்பு ஏற்றுறாங்க உங்களால்? எனக்கு வாய் கொலை போயிடாது. யாரா டென்டிஸ்ட்டு உர்றானுங்க. நான் சவனேன்னு வந்தேன்டா கடைக்கு. இது ஹாஸ்பிட்டலுக்கு என்னேண்டா பிடிச்சி இது பண்ணுறீங்க? டென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் எஸ்கேப்னே எனக்கு தெரியாதுடா கைஸ். நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில். நம்ம பாட்டுக்கு வந்தோமா இல்லை அவனாக கூப்பிட்டு வந்தோமா? ஆனால் பெத்தியக்காரனே நான் ஓடுவேன். ஓடா நீயாச்சும் பெரிய ஆளாச்சும் ஓட. ஜெயிச்சாச்சு என்ன சிக்கலையா? சாரா டென்டிஸ்ட் இந்த மாதிரி ஆக்கிறாரா ப்ளீஸ் சாராடே. நான் பல்லு தானே இது. என்ன கைஸ் இது இன்ஜெக்ஷனா? ஏன்னா சத்துட்டேன் சுர்ரா. நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சரியா? நீ தான் பெரிய ஆள். நீ நியூஸில் பெருமை டாக்டர்னு விடுவாங்க. பெரிய டாக்டர், உலகத்துலேயே ஃபஸ்ட்டு டாக்டர். என்னடா இங்கே பெருமையாக பேசுகிறேன்டா அவனைய பற்றி. சரி விடு முக்கியமாக பேசுகிறேன். படம் பைத்தியக்காரனே படம் மென்டல். நான் பெருமையாக பேசுனா கீழே கூட விழுந்தால் சாக மாட்டோம். படம் பைத்தியக்காரனே நீ எல்லாம் வாழ்கிறதுக்கு இது தகுதியே இல்லைடா. ஏன்னா டே தம்பி அழுக தம்பி. நான் வந்துட்டேன் உன்னை காப்பாற்ற வந்துட்டேன். ஆனால் குதிக்கிறது நான் எங்கடா போவேன்? குதிக்கணுமா? நான் பல்லுக்கு போயிட்டேன். ஒரே ஜம்பு தான் கிஸ் பண்ணேன். ஏன்னா அது வாய்ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது. நாக்காடா அது. சரி வாங்கி சமைப்போம். ஏன்னா பல்லுக்குள்ளா கையெல்லாம் இருக்குது. பல்லுக்குள்ளா இதான் அது மட்டன் சிக்கன் சாப்பிட்டான். கண்ணெல்லாம் இருக்குது பல்லுக்குள்ளே. கண்ணு சரி ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் எல்லாம் முழுசாக இருக்குது. ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா கை இருக்குது. வாய்க்குள்ளே கூட கை இருக்குது. என்னடா அது? வாய்க்குள்ளா உலகமே இருக்குது. என்னடா அது?
வாய்க்குள்ளே இருக்கேன், நான் மூச்சு விட்டு சாகாம இருக்கேன். இது எப்பட்றா? என்னடா இதுடா டே, நான் பார்க்கவே இல்லை கைஸ். இப்போ பாருங்க, பாருங்க நான் போகிறத மட்டும். டிங் டிங் டிங். என்னடா டிங் 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 டிங். இருங்க ஸ்லோவாக போ. என்னடா கைஸ், என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜம்ப் பண்ணிடுவேன். ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே போவேன், பார்க்குறீங்களா? ஏரா ஏய் கட் பண்ணுப்பா. எவ்வளோ தூரம் ஃபஸ்ட் ஜம்ப் பண்ண முடியும்னு பார்க்கலாம். என்னடா அது? சொல்லல அப்படியே வராங்களோ, ஸ்பீடாக அப்படியே போகணும் போல. நான் வந்துட்டு என்ன அது? அவர் எப்படி நான் போனேன்? அது சம்மந்தம் இல்லையா? சொத்தான் நடிக்கும். என்னடா எப்படா போவேன்? நான் போகிறத மட்டும் என்னடா அது கைஸ்? நீ நியாயமாக சொல்லுவேன். ஓ அப்படின்னா மூளைக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ரெடி ஆகும். இருடா டிக்கு 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 டிக்கு. என்னடா அது கைஸ்? கரெக்டாக போயிட்டியாண்ணா? நான் செம்மையாக போயிட்டேன், கரெக்டாக போயிட்டேன். நானும் அது கேட்காதீங்கடா கைஸ். நீங்கள் பாருங்க கைஸ், நோவேக்ஸான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். நோ தானே எப்பயுமே நான் டாப்அப்லாம் பண்ண மாட்டேன்டா. நீங்கள் என்ன டாப் பண்ணுங்கடா? என்னடா அது டே? இது ஒன்றும் பண்ணக்கூடாது கைஸ். இப்போ அப்படி போயேன் ஜம்ப் பண்ணுற இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் கடுப்பாயிருவேன். இப்போ பாருங்க கைஸ், கைஸ் இப்போ கடைசி கைஸ். இருடா கைஸ், இதை 5 வாட்டி அந்த டைம். என்னடா கைஸ், ரொம்ப தூரம் இருக்குது, அதனால பார்த்தீங்கன்னா என்ன தாங்க முடியல. கரெக்டாக போயிட்டு கரெக்டாக போயிட்டு கரெக்டாக போயிட்டு. இருங்க கைஸ், இருங்க நண்பா, இருங்க கைஸ், இருங்க. இப்போ பாருங்க கைஸ், ஒரு நிமிஷம். இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம், கரெக்டான இடத்துல வந்து நம்ம உட்காந்துருக்கோம். அப்புறம் என்னடா போச்சு? இருங்கடா டே, அடி வாங்க போறீங்கடா டே, ஸ்லோவாக போங்கடா டே. யாரா அவன்? டே நான் கடுப்பாயிருவேன்டா டே. ஜம்ப் பண்ண முடியல. இதே உட்காரும் சேனல் போட்டு பாருங்க. என்னம்மா போச்சு? நான் கடுப்பாவா? நண்பா கரெக்டா. ஐயோ புரியல, சத்தியமாக புரியல. இல்லை புரியல, நான் இல்லை புரியலன்னு சொன்னால் கரெக்டாக வருது. டே யாரா நீங்களா? செம்மையாக விளையாடுறீங்களேடா. சூப்பராக லவ்லின்று பேர் என்ன? வெல்னஸ் வாரியர்ஸ். யூடியூப் சேனல் பேர் மாற்றியாச்சு, வெல்னஸ் வாரியர்ஸ். கைஸ் இப்போ பாருங்க கைஸ், இப்போ நம்ம யூடியூப் சேனல் பேரை மாற்றியாச்சு. என்னன்னா அதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வெல்னஸ் வாரியர்ஸ் மாற்றிருக்கேன். நல்லா இருக்கான்னு பேர், நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க. அது நான் லோகோ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். லோகோ எப்படிலாம் கேட்குறீங்க? லோகோ மேக்கர்னு ஒன்று இருக்கும், அதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் லோகோ என்ன லோகோன்மோ கேம் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச லோகோ வச்சுக்கலாம். நேம் எழுதுறமா கீழே உங்கள் யூடியூப் சேனல் நேம்னா எப்படி இப்போ கீழே வந்துட்டு ஏதாச்சும் போட்டிருக்கோம், நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டிருக்கோம். டைட்டில் அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதில் நீங்கள் என்னென்னு பண்ணுங்கள் சரியா. ஹேக்கர்னு போட்டுருந்துச்சுன்னா ஹேக்கர் அடிச்சுட்டு நீங்கள் உங்களோட யூடியூப் சேனல் நேம் போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். லோகோ இன்ட்ரோ பேர் லோகோ இன்ட்ரோன்ட்டு லோகோ மேக்கர். அதான் இஸ் நம்ம லோகோ இது பண்ணோம். அதான் இஸ் நீங்களே எடுத்துங்க, பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். லோகோ மேக்கர் இருக்குது. அடுத்து இன்ட்ரோ மேக்கரில் நம்ம இன்ட்ரோவே இது பண்ணோம். இப்போ நம்ம ப்ராக்கில் பண்ணும்போது இந்த வடிவல் காமெடி என்ன போடுவோம், அது வந்து இன்ஷாட் தான். இன்ஷாட்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ இன்ஷாட்டில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணணும்னா பிப்புன்னு ஒன்று இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் வடிவல் காமெடி அது மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அது மாதிரி நீங்கள் வந்து தான் போட்டுக்கலாம். இப்போ நான் அவுட் ஆகிட்டே இருக்கீங்கன்னா அது பேசிக்கிட்டுங்க. இப்போ பாருங்கள் பேசாமே நம்ம விளாட்றேன், பேசாமல் விளாண்டா அவங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும். நான் கைஸ் இந்த சாய் கேம் எஃப்எஃப் மாற்றிட்டாங்க. சசி கேமிங் தான் வச்சுருக்காங்க, சசி கேமிங் ஸ்டார்னு.
அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மித்திரன் வந்து சைபர் நைட்டுன்னு மாற்றிட்டான். 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. 3 பேருமே ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சசிங்க மிஷா வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணால இன்றைக்கி டெலீட் பண்ணிட்டாரான்னு தெரில. நேற்று பண்ணார், நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த பிளாக் ஸ்க்ரீனில் தான் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாகெல்லாம் போடுறோன்னா வைங்களேன். எங்கள் வீட்டில் இந்த பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது முட்டை மாடல. இதுனா செம்மையாக இருக்கும். வீடியோ வந்து பிளாக் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட், அது மாதிரி பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் கலர் வச்சுக்காதீங்க. அதான் எங்களோட பேக்ரவுண்டு வந்துன்னா டியூஷன் டென்ட்டுக்காக போட்டோம். அதுனா எங்களுக்கு நாங்கள் யோசித்தோம் ஏதாச்சும் பேக்ரவுண்ட் வைக்கலாம்டா அப்படின்னு யோசித்தோம். அப்போ பார்த்தா எங்கள் வீட்டு மொட்டை மாடல பேக் ஸ்க்ரீன் இருக்குடா அப்படின்னா அப்படி நான் சொன்னேன். சரி வாங்க நான் அதே வச்சிடலாம். சரி இப்போ கூட அதில் எங்கள் மொட்டை மாடல பேக் ஸ்க்ரீன் பக்கத்தில் சேர் போட்டு இதான் இந்த வீடியோ கூட அங்கே தான் ஓடுது. பிளாக் ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து தான் இது பண்ணுறேன். கைஸ் எப்படி கைஸ் எப்பட்றா 16 நிமிஷம் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு வீடியோ எடுத்து 16 எப்படி சொல்கிறேன்னா இந்த ரெட் கலரில் ஒன்று இருக்குது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அப்போ அதனால் அதில் வந்து என்ன டைம்லாம் போட்டிருக்கோம். கைஸ் இதை தாண்ட போகிறோம். இது தாண்டது தான் கைஸ். இதை தாண்டதுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை என்ன தாண்டாமல் இருக்கும் பார்த்தீங்களா கைஸ். நம்மளுக்கு வேர்ல்டு ரெக்கார்டு தரலாம். நம்மனா 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் அதை முடிக்காமல் இருக்கேன். எப்போ இந்த இது வீடியோ போட ஆரம்பித்தோம் அன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை முடிக்காமல் தான் இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. வந்தீங்கன்னா இருங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகணும் நம்ம. என்னடா ஐஸ் என்ன அது ஐஸ் கடுப்பு ஏற்றுறாங்க கைஸ். நீங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த மாதிரி உங்களுக்குலாம் ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்குது, என்ன தான் பண்ணுவீங்க? நானும் பார்த்துட்டேன். சரி விடுங்கடா ஐஸ். இப்போ என்ன பண்ண பொறுமையாக அப்படின்னா வெயிட் மெதுவாக சரியா. இப்படி விளையாட போகிறேன், கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. இந்த இப்படி விளையாட போகிறேன் ஓகேவா. இப்படி விளையாண்டா தான் நம்ம வந்து டக்கு முடிக்க முடியும். நல்லா இருக்கியா கைஸ்? எம்மாடி கைஸுன்றதான் இங்கே வந்துன்னா ஓட முடியுது கைஸ். நல்லா இருக்கே கைஸ். கடைசி இதுக்கப்புறம் கடைசி வரும். கடைசி இவ்வளோ கடைசிடா குதிச்சிட்ற கைப்புள்ள கைஸ். ஒரு வழியா முடிச்சாச்சு. எப்படியாச்சும் முடிச்சாச்சு. அதை பாடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த இடம் கைஸ் என்னடா அது வாய்க்குள்ளே கைஸ் நம்ம இருக்கும். அதான் கேட்குறேன். கிருமி பாக்டீரியான்னு நினைக்கிறேன் இதெல்லாம். இந்த ரவுண்ட்லாம் பாக்டீரியா. என்ன கீழே ஃபுல்லாக பூமியாடா? எர்த்து கோய்க்கு மாதிரி எர்த்து மாதிரி இருக்குது. எர்த்தில் அந்த பிளானட் மாதிரி இருக்குது. ஆனால் அது என்னடா இடம் அது? என்னடா வயிற்றுக்குள்ளே கல் மண்ணெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி இடம்லாம் கட்டி வச்சு கல்லுக்குள்ளே வீடு இருக்குது வாய்க்குள்ளே. அப்போ நம்ம உடம்புக்குள்ளே இந்த மாதிரிலாம் இருக்குமோ? ஐயோ நம்ம உடம்புக்குள்ளே இந்த மாதிரிலாம் இருக்குமோ? ஏன் பிங்க் கலரில் இருந்துச்சு கீழே இருந்தா நாக்கா? நம்ம உடம்புக்குள்ளே இந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த கேமுக்காக இப்படி வச்சுருக்காங்க போல. என்ன பாருங்கள் பிங்க் கலரில் நம்ம இருக்குது. பூமர் மாதிரி இருக்குது. இது பூமர் தான், அந்த பூமர் நினச்சிக்காதீங்க. இந்த பிங்க் கலரில் ஒன்று வரும் பாருங்க. என்னது அது? லவ்லி ட்ரெஸ்ஸா கைஸ்? என் ட்ரெஸ்ஸு கைஸ். ஐடி பேர் வந்து லவ்லின்னு போட்டால் பிங்க் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருவான். அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்குவோம். ரோப்ளாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேர்லாம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கேரக்டர். செயின் போட்டிருக்கேன் பாருங்கள். மழையாக செயின் மாதிரி இருக்குது. அப்படியே குச்சிடலாம் கைஸ். நம்ம லோகோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டாச்சு கைஸ். நம்ம லோகோ வந்து பார்த்திங்கன்னா விட்டாச்சு. நம்ம லோகோ அப்படியே பாருங்கள் போஸ்ட்டில் விட்டுருக்கேன் கைஸ். இதுவும் அதிகமாக நடக்குது. இது 10 நிமிஷத்துக்கு போயிட்டுருக்கு கைஸ். கடைசி கைஸ் நம்ம ஒரு ஸ்லோவாக போகலாம். கேமை முடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. 30 நிமிஷம் ஆயிரும். வீடியோ 30 நிமிஷத்துக்கு போகுது. இந்த பாருங்கள் வீடியோ 30 நிமிஷத்துக்கு போகுது. அதனாலே கடுப்பு ஆகுது எனக்கு. நான் வந்து பற்றி நேரமாக அவனை போகிறேன். கடுப்பு ஆகிட்டேன். நான் செம்மையாக கடுப்பு ஆகிட்டேன். என்னாச்சு தான் இருந்துச்சுன்னா ஒன்றுமே ஆகலை. வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்போ பார்த்து தோற்றுக்கிட்டே கிடக்குறேன். அதான் பார்த்தீங்கன்னா என்னோட சந்தேகம் எனக்கு தண்ணி மேலே இன்னும் அந்த பாட்டு பண்ணாலே எல்லாம் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன். ஐஸ் இந்த பாட்டு பண்ணதுன்னா தோற்றுக்கிட்டே இருக்கேன் எங்கே போனாலும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் சேர் தள்ளி வந்து உட்காந்தேன். சேரு பிளாக் ஸ்க்ரீன் செம்மையாக இருக்குது கைஸ். நீங்கள் விளாக் போடுறதுன்னா அதெல்லாம் வந்து போடுவோம். நான் சசிங்க மிஸ்டார் சாய் எஃப்எஃப் இவன் மித்தி மிஸ்டார்லாம் விளாக்னா இதாக பின்னாடி பிளாக் ஸ்க்ரீன் தான்.
எப்பயுமே பிளாக் ஸ்க்ரீன் கைஸ் பேப்பர் சவுண்ட் கேட்குதா என்ன இது நிறைய கூட்டுறாடே பைத்தியக்காரனே ஹெலிகாப்டர் 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 அது என்ன போல பாட்டு கைஸ் கமெண்ட்டில் சொல்லிடலாம் டென்டிஸ்ட்டு தைரியம் இருந்துக்கிட்ட அங்கே பாருங்க கைஸ் குதிக்கிறாங்க அந்த பாருங்க குதிக்கிறாங்க அந்த பாருங்க அந்த அங்கே பாருங்க குதிக்கிறாங்க அவ்வளோ பயாச்சு விண்மீனுக்கு வாய் எல்லாம் மூடிடுச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேனா ஃப்ளைட் வந்து நம்ம காப்பாற்றிடுச்சு ஹெலிகாப்டர் 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 காப்டர் காப்டர் எங்கடா போகுது நண்பா நினச்சி ஒன்று காமெடி பண்ணலையே போயிட்டுருக்கோம் எங்கே பில்டிங்கில் இறங்குது போல் ஆமாம் தான் ஹெலிகாப்டர்னு போட்டிருக்கோம் இங்கே இறங்கிடுச்சு பாய் பாய் கைஸ் ஒரு வேளை கேம் முடிச்சாச்சு போய் டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வீடியோ கட் பண்ணிடலாம் எஸ்கேப் எவ்வளோ டென்டிஸ்ட் பாட்டை போடுறா டின் டின் அக்கா பிக்கா பார் ஊற்றி திக்கு பார் கொஞ்சம் வளருவேன் கைஸ் நம்ம வந்து எப்பயுமே முடிக்க போகும்போதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்று எடுத்துப்போம் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போய் ஸ்பீட் பேடு இந்த ஜம்பல்லாம் கொடுத்துருவோம் ஓகே ஜம்பல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வேறு கேமுக்கு போயிட்டோம் என்னாச்சுன்னு தெரில ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்கள் லோகோ அதெல்லாம் ஏற்றிடுங்க ஏற்றி எப்படி இருக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருந்தா ஏற்றுங்க வைக்கலன்னா வந்துடும் ஏற்ற வேணாம் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் நினைக்காதீங்க அந்த கேமோட இந்த இது அப்படி தான் நீங்கள் இந்த ஆடிக்கிட்டு இருக்கேன்னா அந்த கேமோட இது அப்படி தான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்டில் ஏதாச்சும் போட்டுவிட்டு கமெண்டே அடிக்க மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த டாக் போட்டிருப்பேன் அந்த நாய் நூபின்னு ஒரு நாய் அதுக்கு வந்து 590 வியூஸ் போயிடுச்சு எவ்வளோச்சும் அந்த வீடியோ வியூஸ் வந்துட்டு 1.1K போகணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அது வந்துட்டு போக வச்சுருக்கோம் ஓகே பாய் 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 இது கேட்டாங்க முடியுது பாய் பாய் பாய்